கம்பம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முத்துவேல் இணைகிறார். முத்துவேல், விவரங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது பல இடங்களில் பலமாக பெய்து வருகின்றது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவு பெய்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் கம்பம், கூடலூர், உத்தமபாளையம், சுருளியாறு வனப்பகுதி, அடுத்த முல்லைப்பெரியாறு அணைப்பகுதியில் நேற்று முன்தினம் கடுமையான மழை கொட்டி தீர்த்தது. கடும் மழை காரணமாக முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து 1800 கனஅடி தமிழகத்திற்கு திறந்து விடப்பட்டது. மேலும் இந்த கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில அங்கங்க காட்டாறுகள் உருவாகி முல்லைப்பெரியாற்றில் கலந்து முல்லைப்பெரியாற்றில் அதாவது கூடலூர்ல இருந்து கம்பம், உத்தமபாளையம் இந்த வழியில் செல்லக்கூடிய முல்லைப்பெரியாற்றில் கனமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. மிக அதிக அளவில் இவை கடல்களுக்கும் அப்பாற்பட்டு ஓடக்கூடிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருந்தது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த ஆற்றை ஒட்டி உள்ள வயல்களுக்குள்ளும் தோட்டங்கள், வாழை, தென்னை போன்ற தோட்டங்களுக்குள்ளும் மழை வெள்ளம் புகுந்து இருந்தது. இப்ப தற்போது நம்ம பார்க்கறது கூட அந்த ட்ரோன் காட்சியில் பார்த்தீங்கன்னா முழுமையா அந்த கம்பம் சுருளி அறிவிச்சாலையில சுருளிப்பட்டி பகுதியில் கிராமத்துல அந்த முல்லைப்பெரியாற்று கரையை சுற்றி இருக்கக்கூடிய தோட்டங்களும் வயல்களும் தண்ணீரை மூழ்கி இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மழை வெள்ளம்ங்கிறது மக்கள், இந்த தேடிப்பகுதி மக்கள் இதுவரை கண்டதாத அளவுக்கு இந்த வெள்ளம் இருந்தது. இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி பாதிப்பு காரணமாக இந்த மழை இப்ப விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தையும் பொருளாதார இழப்பத்தையும் கொடுத்திருக்கிறது. மன வேதனைக்கு உள்ளாயிருக்காங்க. விளைந்த நெற்மணிகளை அறுக்க முடியாத சூழ்நிலையில விவசாயிகள், கம்பப்பகுதி விவசாயிகள் இருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.